நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சிவன் பெருமா சிவன் இணைந்த பெருமாள் பெருமாளா கும்பத்திலே வந்து பிறந்ததாலையா கும்பம் மாமுனியாம் பெரிய சுவாமி பெரிய சாமி சிவரளி மலரிலே அவதரித்த அழகு மகனா சிவக்கொழுந்து சிவக்கொழுந்தா அந்த சிவன் பூஜை செய்ய பிறந்த மகள் பிறந்த மகனா பிறந்த மகள் பிறந்த மகள் அந்த சிவனிருந்து பெருமாள் கதை பாட பிறந்த மகள் பிறந்த மகள் சிவக்கொழுந்து நல்ல பாலகனா பாட செல்வ கணவையும் அருள்வா கையில நல்ல கையில இலையா கையில நல்ல கையில 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 அது பொண்ணு வள்ளி கைலாயம்மா கைலாயம்மா அது பொண்ணு வள்ளி கைலாயம்மா கைலாயம்மா கையில நல்ல கையில பொண்ணு வள்ளி கைலாசமா பொண்ணு வள்ளி கைலாசம்மா அந்த கைலாயம் மலையதில அங்கு யாரார் கொழுவிருந்தா சதுமுகனாம் தேவர்கள் கல்வி எல்லாம் கற்றவரா எல்லை இல்லாயிருஷிமார்கள் புத்திரு கவரிமார்கள் அந்த அமராவதி தெய்வலோகம் அந்த தெய்வலோகம் தளமாதிலையா தெய்வந்திரன் இந்திராணி ராணியா அது வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவனாரோடு அம்மை பார்வதா தேவியரும் அது கையில் அமர்ந்திருக்க அந்த துருப்பார் கடல எம்பெருமாளோடு லட்சுமி பெருமாளோடு லட்சுமியா அந்த சத்தியலோகம் பிரம்மலோகமா பிரம்மலோகம் தளமாதிலையா அந்த பிரம்மனோடு கலை மகளா தானே எங்கு கொழுவாக அமர்ந்திருக்கும் நேரமதில் முக்கோடி தேவர்களா எண்ணாயிரம் ரிஷிமார்களா கிண்ணரங்கன் புருட காந்தூர ருத்தீரா அகசியர் நல்ல புகழ்சியரா அழகு கொம்பும் மாமூனியா சுடரோரும் நாரதரோனா மார்க்கண்டையன் கொழுவிருந்த அது பொண்ணு வெள்ளி கையில
ஆமா சொசகிரி பர்வதம் சரணகிரி பர்வதமாக திகழும் சரி அந்த தானாக முளைத்தது ஒரு பொண்ணு வெள்ளிங்கிரி கைலிங்கிருமாம் பர்வதம். பர்வதம் அல்லவா? அந்த கைலிங்கிருமாம் பர்வதத்தில் ஆமா அணுவுக்கும் அணுவானவன் பரிதுக்கும் பரிதானவன் ஆதி அந்தம் இல்லாத அருள் பெரும் ஜோதி. ஆமா அருள் பெரும் ஜோதி அல்லவா? தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்தவனாக விளங்குகின்ற ஆமா விளங்குகின்ற ஆண்டவன் சிவபெருமான். ஆமா அம்மை அப்பனாக சரி சக்தி சிவனாக ஆமா சிவனுமாகவே அங்கு அழகாக வீற்றிருக்கும் நேரம் நேரத்திலே அந்த அம்மையப்பனுக்கு அழகாக யார் பூஜை வைத்து வருகிறார்? யார் யாரையா? அழகாக 4 வேதங்களை கற்று உணர்ந்த ஆமா உணர்ந்த குரு மகா முடிவனாக விளங்குகின்ற ஆமா அங்கு அழகாக ரிக்கு யசூர் சாமம் அதர்வனம் ஆமா இந்த அழகான வேதங்களை கற்றுணர்ந்து கற்றுணர்ந்து கொண்டு அங்கு அழகாக வேதங்களை கற்றவர் அழகா விவடன் பூசை பூசையா பூசை அது செய்து வரும் முற்றும் துறந்தவர் முற்றும் துறந்தவர் அந்த முடிவரில் பெரியவர் முற்றும் துறந்தவரா நல்ல முற்று நல்ல துறந்தவரா முனிவர்கள் பெரியவரா வேதங்களை கற்றவர் பிரம்மரிஷியானவர் அறுவை மங்கையான அந்த பொன்னுருகு மங்கையரும் அது வெள்ளி கையில அரணுக்கு பூஜை செய்ய ஆதித்தன் உதைக்கும் அரண சந்தி காலம் அதில் அந்த சூரியன் உதைக்கும் சுக்கராதம் பூஜை அது செய்து வரும் பிரம்மரிஷி கங்கையில சாரம் செய்து கட்டழகும் பிரம்மரிஷி அப்படி பூஜை அது செய்வதற்கு அவர் குளித்து நீராடி திருநீரு கப்பணிந்து கப்போ தனை போட்டு பிரம்மரிஷி வராரே குடலை எடுப்பாரா மலர்கள் பறிக்க போதா எடுப்பாரா நல்ல எடுப்பாரா பூமலர்கள் பறிக்க வருவாரா அங்கு வராரு பிரம்மரிஷி ஆண்டவன் அருளாலே ஆதி சிவனார் பகவானுக்கு ஆமா பகவானுக்கு பூஜை செய்ய உகந்த மலர் வேண்டும் அல்லவா? ஆமா வேண்டும் அல்லவா? ஆண்டவனுக்கு என்று ஒரு மலர் இருக்கும். சரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு மலரை பிடிக்கும் அல்லவா? ஆமா பிடிக்குமே. அந்த ஆண்டவனுக்கு உகந்த மலராக விளங்குகின்ற ஆமா அழகான செவ்வரளி மலர் செவ்வரளி மலர் அந்த செவ்வரளி மலர்களை பறிக்க வேண்டும் என்று ஆமா வேணும் என்று அந்த பிரம்மரிஷியானவர் வருகிறார் அழகா பூக்குடல் எடுக்கின்றார். ஆமா எடுத்து கொண்டு வருகிறார் அல்லவா? பூக்குடல் எடுத்து அழகான எங்கே வருகிறார்? எங்க வருகிறார்? தெய்வலோகோ நல்ல நன்னதியிலே தெய்வந்திரனுட பூங்காவனோ தெய்வலோகோ நல்ல வனமதியிலே தெய்வந்திரனுட பூங்காவனோ அங்கு பூக்குடலை அவர் எடுத்தல்ல நல்ல மலர் எடுக்க ஆண்டவன் முன்னால் அழகாக மலர்களை போட்டு பூஜை
பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஆமா எண்ணிக்கொண்டல்லவா அழகான பிரம்ம ரிஷியானவர் ஆமா அந்த பூக்களை அழகா பறிக்கணும் என்றால் ஆமா வேண்டுமென்றால் பூக்கள்லாம் வடுபடாமல் சரி பறிக்க வேண்டும் அல்லவா வேண்டுமே வடுபட்ட பூவானது வகுத்து சிவனுக்கு ஆகாது ஆகாதல்லவா அதனால் என்ன எண்ணுகிறார் ஏது செய்கிறாள் அந்த பூக்களை எப்படி எடுக்க எப்படி எடுக்க வேணும் என்று எண்ணுகிறான் நம்ம கையால் பூவெடுத்த கம்பழுகி போகும் என்று விரலால் பூவெடுத்த விடும் என்றல்லவா நகத்தால் பூவெடுத்தால் நரம்பழுகி போகும் என்று தங்க துரட்டி கொண்டு தனி மலர் பறிப்பாரம் நல்ல துரட்டி கொண்டு தனிமலை பறிப்பார ஆண்டவனுடைய பூசை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அழகான பிரம்ம ரிஷியானவர் ஆமா பிரம்ம ரிஷியானவர் அந்த பிரம்ம ரிஷியானவர் அழகாக ஆண்டவனுக்கு வேண்டிய மலர்களை பறிக்கின்றார் ஆமா பறித்தார் அல்லவா கையால் பூவெடுத்தால் ஆமா காம்பளிக்கு விடுமென்று விரலால் பூவெடுத்தால் வெம்பி விடுமென்று நகத்தால் பூவெடுத்தால் நரம்பழுகி விடும் என்று ஆமா தங்க துரட்டி கொண்டு அந்த பூ மலரை அப்படி பறிக்கிறார் ஆமா தனி மலர்களை பறித்தார் என வடுபட்ட மலர்களை கொண்டு ஆண்டவனுடைய பூஜை செய்யப்படாதல்லவா ஆமா செய்யக்கூடாது என்று அழகாக பூக்களை எடுத்து ஆமா எடுத்துக்கொண்டு அந்த பூக்களை ஆண்டவனுக்கென்று அழகான செவரளி மலர் மலரானதும் ஆதி பராசக்தி சரி வித்யாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி லோகாசக்தி சுந்தரி சபுந்தரி நிரந்தரி புரந்தரி ஆமா ஜோதி மனோமணியாக இருக்கின்ற ஆளிலே அழகுங்களவாணி அவாணி அல்லவா அந்த லோகத்தை அழகாக ஆதி படைக்குகின்ற சரி நம்மை ஆதி பராசக்திக்கென்று அவ்வளி மலர் எடுக்கிறார் ஆமா எடுத்து கொண்டு வருகிறார் இரண்டு நல்ல மலர் எடுத்து இரண்டு மலர் எடுத்து அவ்வரளி சுவரளி மலர்களை கொண்டு வடுபடாமல் பூவெடுத்து வடுபடாமல் மாலை கட்டி மலர்களாது அந்தொடுத்து அந்த பிரம்ம ரிஷி வாராரே அந்த கைலாச மாமலையில் கடவுள் பூஜை செய்வதற்கு கைலாச மாமலையில் கடவுள் பூஜை செய்வதற்கு ஆதி வெள்ளி கையில அரணார் சிவனாருக்கு அன்புடனே வந்தல்லவா அந்த பிரம்ம ரிஷியானவரும் கொண்டு வந்த மலர்களை கொண்டு ஆதி பகவானுக்கு பாலால அபிஷேகம் பன்னிதால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் நீரால் அபிஷேகம் கனகத்தால் அபிஷேகம் கடவுளுக்கு தானே செய்து பஞ்சாமிர்த அபிஷேகங்கள் பகவானுக்கு தானே செய்து கொண்டு வந்த மலர்களாலே கொண்டு வந்த மலர்களாலே சிவன் பீடத்தை அலங்கரித்தார் கொண்டு வந்த மலர்களாலே சிவன் பீடத்தை அலங்கரித்தார் சிவபெருமானுக்கு அம்மையப்பனுக்கும் அழகாக ஆண்டு சிவனுடைய அருளால் ஆமா பகவானுடைய அருளாலே அல்ல அந்த அருமையான பிரம்ம ரிஷி முனிவரும் சரி அந்த பிரம்ம ரிஷியானவர் அழகாக கொண்டு வந்த மலர்கள்லாம் கொண்டு வந்து பிரம்ம பீடத்தில் சாற்றுவது போல ஆமா அலங்காரம் செய்து ஆண்டவனுக்கு அப்படி அழகா மலர்களால் அலங்கரித்தார் அலங்காரம் செய்கிறார் அல்லவா அலங்காரம் செய்து சரி
ஆண்டவனுக்கு அழகா என்ன படையிடுகிறார்? என்ன தலவாழ இலை விரித்து விரித்து கொண்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் எல்லாம் படைத்து தான் படைத்து கொண்டு நடையாத பச்சரிசி, ஆமா நார் உரியா தேங்காய், நார் உரியாத தேங்காய் பாலும் பழமும் பிசைந்து வைத்து வைத்து கொண்டு அந்த பகவானுக்கு பிரம்மரிஷி அழகாக பூஜை செய்து கொண்டு வருகிறார். ஆமா செய்து கொண்டே வருகிறார் அல்லவா? அண்டவா பகவானே புழுவாய் பிறப்பினும் புண்ணியா உன்னடி மனத்துன்னை, ஆமா நான் வலுவாதிருக்க வழக்குண்டோ உண்டு வையகத்தார் அருள் தொழுவாருக்கு அருள் இறங்கி சரி அருள் தோத்திரமாகும். ஆமா திரைமால் தரித்தோனே பார்வதி வளம் பெற்ற பகவானே ஆண்டவனே பகவானே ஆண்டவனை சிவனார் என்று சரி அந்த காலகண்டன் என்றும் ஆமா கரைக்கண்ணன் என்றும் சொல்லப்பட்டு சங்கரன் சதாசிவன் நிமலன் இருதரன் இறையவன் சற்பத்தினாபரன் சந்திரசேகரன் அடியவருக்கு சரி காலகாலன் காலச்சந்திர சோழன் கமாதகண்ணன் கங்காளன் ஆமா திருநயன் திரியன்பகன் திரியச்சாசரன் திரிசூலலேகன் சரி திரிசூலநாயகன் ஆமா அந்த ஆண்டவன் மான் மலுவும் துடியும் கபாலமும் சூழனை வேந்தி ஆமா ஏந்திய விபூதி உத்தராட்ச மாமலைக்கு ஆபரணமாக விளங்கும் ஆமா விளங்குகின்ற புலித்தோல் ஆசனம் ஆமா யானைத்தோல் போர்வையும் சரி புலித்தோல் ஆசனம் ஆமா ஆசனமும் இமோ தசோமேனி மனோதாக ஆண்டவன் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். பாதத்தை வணங்கி கொண்டு அந்த பிரம்ம ரிஷி பூஜை செய்து வருகிறாரே. ஒரு நாளா இரு நாளா பல நாள் பல வருடம் வருட காலமாகவே பூஜையானது செய்து கொண்டு வருகிறார். செய்து வருகின்ற பிரம்ம ரிஷிக்கு வயது என்ன ஆகிறது? என்ன ஆகிறதோ வயது முகுந்து சரி காதோர நினைச்ச மொழி ஆமா அவர் வயதை காட்டுது. இப்ப இள வயசுல நிறைச்சிருது. அப்ப 50 வயசுக்கு அப்புறம் எங்க அண்ணாச்சிக்கு பாருங்க, அவளுக்கு நிறைச்சு இப்பவே நிறைச்சு போச்சு. வயசு பாருங்க 67 வயசு தான் ஆச்சு, இப்பவே நிறைச்சு போச்சு. சரி இன்னமெல்லாம் இருக்கு 4. ஆமா அவள் நிக்காத செட்டு கிடையாது. சரி ஆமா இந்த ஊருக்கு பலகாலம் கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேல வந்திருக்காப்ல. சரி அப்பேற்பட்ட நரை என்பது வந்ததல்லவா? ஆமா வந்ததல்லவா? அந்த நரை வந்த போதுதான் பிரம்மரிஷியுடைய மனையால் சொல்கிறார். என்ன என் அருமை மன்னவா, மன்னாதி மன்னவனே, எங்கனவா மன்னவனே, மன்னவனே, எனக்கு வாய்த்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, ஆசை மன்னாரே செய் மன்னா, செய் மன்னா, அன்புக்கு உகந்த நாதா என் பாசத்துக்குரிய வேறு உள்ள சீமானே ஐயா மரிசி நம்முடைய வாசலில் இரண்டு பேர்களுக்கும் வயதோ ஆகிறது. ஆளுதற்கு பூஜை செய்வதற்கு பிள்ளை ஒன்றை இல்லை ஐயா, பிள்ளை அது இல்லாமல் இல்லாமல் பெருங்கவலை ரொம்ப உண்டு. ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமல் நமக்கு பெருங்கவலை ரொம்ப உண்டு. அந்த மதலை அது இல்லாமல் மனக்கூட ரொம்ப உண்டு. நம் பெற்று எடுக்கலை முகம் பார்க்கலையே, மதலை முகம் பாராமல் பாரியா இருக்கிறையா, அந்த குழந்தை முகம் பாராமல் பாரியா இருக்கிறேனே மன்னவா என்றனவா, பிள்ளையில்ல வாசலுக்கு மன்னா வாசலுக்கு பெரியோர்கள் யார் வருவார் மன்னா யார் வருவார் வாசலுக்கு
வாசலுக்கு மன்னா பெரியோர்கள் யார் வருவா யார் வருவா யார் வருவா மன்ன மதலை இல்ல வாசலுக்கு முனிவர் யார் வருவா வருவா குழந்தை இல்ல வாசலுக்கு குபலையத்தோர் யார் வருவா வருவா மன்னவன் முன்னாலே அந்த பிரம்மரிஷியிடம் அருமை பொன்னூருகை மங்கை ஏறுமா அழுது புலம்புகிறார் துயரங்கொண்டா ஏங்கி ஏங்கி புலம்புவாளா ஏற்ற மனவாளன் இடமதிலே மனவாளன் இடமதிலே புலம்புவாளா ஏற்ற மனவாளன் இடமதிலே காதவழி போனேரானா கடந்து வர பிள்ளை இல்லையா புறவழி போனேரானா தொடர்ந்து வர பிள்ளை இல்லையா நிலவுடத்து தண்ணீர் மைந்தனில் இல்லையே மழை பெய்த முத்தம் மன்னலைய மைந்தனில் இல்லையே அந்த மன்னலை இந்த கைனாலே மடிபிடிக்க மதலை இல்லையா மன்னவனை கண்டால் மங்கையான பெண்குடியா மங்கை ஆமா என் அருமை மன்னவா ஆசை மன்னவனே என் அன்புக்கு என்ன பிரான பூபதியே ஆமா அப்பமெல்லாம் வீட்டுக்காரி அப்படித்தான் கூப்பிடுவா சரி அப்பமெல்லாம் ஏ கண்ணா ஏ ராமா இப்ப வாடா போடாங்க இப்ப வாடா போடா சரி ரே ராமா ஆமா கலியுகம் அப்படிதான் இருக்கும் இது என்ன உலகம் கலியுகம் ஆனா அப்ப உள்ள பெண்கள் எல்லாம் மரியாதை கொடுத்து புருஷன் உட்காந்துட்டானா எந்திரிச்சு நின்று அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பா ஆமா உட்கார மாட்டா எங்க குழம்பு ஊத்திட்டுமா என்னாருங்கோ தண்ணி வேணுமா என்னப்பா சரி தண்ணி தரட்டுமா குழம்புக்கு உப்பு குப்புலாம் சரியா இருக்கா வீட்டுக்காரு பேரை கூட சொல்ல மாட்டா என்ன பேரை சொல்வா இப்ப பேரை சொல்லிதான் கூப்பிடுதா கடையில போய் முருங்கைக்காய் வாங்கணும் சரி அவளுக்கு பக்கத்துக்கெல்லாம் மச்சாங்கடா ஆமா மச்சான் பாப்பாரு பழுந்தியா வந்தா கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணதானே செய்வாரு ஆமா செய்யதானே செய்வாரு மச்சான் ஆமா எல்லா காகலையும் வாழைக்காய் போட்டிய ஆமா வாழைக்காய் போட்டாச்சு சேலக்கிழங்கு போட்டாச்சு சரி இந்த நீளமா ஒரு பச்சை காய் இருக்கு பத்தியா அதை தாங்கல நீளமா காய் அது என்ன காய்மா புடலைங்க இல்ல மச்சான் நீளமா இருக்கு பத்தியா பொல்லியா ஏன் மச்சான் அது இல்ல இந்த மரத்துல தொங்கும் பத்தியா நீளமா பீன்ஸ் மரத்துல தொங்குது ஏன் மச்சான் அந்த காய் இல்ல இந்த திருச்செந்தூர்ல ஒரு கடவுள் இருக்கா பத்தியா அவரு பேர் மாதிரி இருக்கும் அத கூட சொல்ல மாட்டாங்க முருங்கக்கா ஏன் மச்சான் சரி அப்ப இவ்வளவு நேரம் தெரிஞ்சுதான் கேட்டீங்களா ஏன்னா ஒரு வீட்டுக்கார பேரு முருகன் முருகனுக்கு பேரை சொன்னா ஆமா முருங்கக்கான்னு சொல்லிடுமாமா சரி அதனால முருகன் பேரை சொல்லப்படாதுன்னு சொல்லி அவ்வளவு மரியாதை முருங்கக்காய் கேட்காம இருந்த ஒரு காலம் வேற சரி அந்த பொன்னுருகி மங்கையாளவன் மன்னனை கண்டு இந்தாருங்கோ ஆமா ஐயா சரி நம்முடைய வாசல்ல சரி ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்குமானா இருக்குமானா அந்த பிள்ளையுடைய முகத்தை கண்டு ஆமா கண்டாவது நமக்கு பின்னாலும் இந்த ஐயனுடைய பூஜை செய்வதற்கு சரி சிவபெருமானுக்கும் சத்தியான பார்வதிக்கும் பூஜை செய்ய பூஜையானது செய்ய ஒரு பிள்ளை இல்லையே கண்டிப்பா இல்லையே ஆண்டவன் அருளால் பிள்ளை இல்லாமல் போய்விட்டது சரி அப்படியால் அப்படி என்ன பாவங்கள் செய்த ஏது பாவம் அது செய்தேன் எங்க மன்னவனே மன்னவனையா
எட்டாவிக்கும் போது நாம் பாதி 10 நாளும் விட்டேனா மல்ல கண்டுக்கு தான் பாலிடாமல் கண்டுக்கு பாலிடாமல் நான் கடந்து நானும் உன்னேனா மல்ல பாலிடாமல் நம்முடைய வாசலில இப்படி துள்ளி விளையாட ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நந்தனுக்கு கிடைக்கலையே இருந்து மனங்களங்கு ஏந்திரை பெண் கொடியா அழுது புலம்பினார் அழுது புலம்பினார் துயரம் கொண்டார் அவள் அழுதழுது புலம்பினாரே மங்கையாரா துயரம் கொண்டார் எங்க நலம் மன்னவனே வெள்ளேரி தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லையா கத்தேரி தோட்டத்தில் காய் பறிக்க பிள்ளை இல்லை மன்னா கேரட்டு தோட்டத்துல கிரிக்கெட் விளையாட பிள்ளை இல்ல முதலை செல்வமானது இல்லை அல்லவா இப்ப அவ கேட்ட மாதிரி சரி அக்கா கேட்பால ஆமா கேரட்டு தோட்டம் இருக்கு ஒரு பிள்ளை இல்லையே இல்லையே என்று அழுது விழும்புவது போல அழுதாள் தொழுதாள் ஆமாரா துயரம் கொண்டாள் அல்லவா அப்பதான் பிரம்மரிஷி பார்த்த அம்மா என்ன பிள்ளை இல்லைன்னு ஏங்கினால பிள்ளை கிடைக்குமா கிடைக்காது அதனால மேல பிள்ளை சந்தையில விற்காங்களா பிள்ளைனா வாங்க முடியுமா அங்க போனா வெள்ளாடு பிடிக்கலாம் சரி செம்மறி ஆடு பிடிக்கலாம் ஆமா பிள்ளை பொருட்களா பிடிக்கலாம் மாடு வாங்கலாம் என்னென்ன வாங்கலாமோ அத்தனை அங்க வாங்கிக்கலாம் சம்பளி வாங்கலாம் அல்ல பிள்ளை வாங்க முடியுமா முடியாதுல்லவா ஏ பெண்ணு அம்மா ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம் ஒரு கவலைப்பட வேண்டாம் ஆண்டவாள் அருளாலையா நமக்கு பிள்ளை எது வாங்கிடலாம் இந்த அளவுடைய பிரம்மரிஷி அந்த பிரம்மரிஷியான வரும் ஆதி வெள்ளி கைலாசத்தில் சிவனுடைய முன்னாலே பூஜை அது செய்யும் போது அவர் ஆண்டவனை அடி தொழுதா மனம் நொந்து பூஜை வைத்தார் ஆண்டவா சிவனாரே என் மனக்குதா கற்ற வேண்டும் எனக்கு மஞ்சள் ஒன்று கிடைக்க வேணும் சிவ பூஜை செய்வதற்கு ஒரு சிறு குழந்தை எனக்கு வேணும் செய்வதற்கு குழந்தையே வேணும் ஐயா பூஜை செய்வதற்கு அரும்பு பிள்ளை எனக்கு வேணும் ஐயா ஆண்டவனை தான் நினைத்து அந்த பிரம்மரிஷி மனம் மதுதான் மனவாடி பூஜை செய்ய ஆண்டவன் அருளாளே ஐயா பிரம்மரிஷியா ஐயா பிரம்மரிஷியா நவரே மனம் வாட வேண்டாம் ஐயா மனம் கலங்க வேண்டாம் ஐயா என்னுடைய வாசலை என்று நினைத்து கொண்டு நித்தம் பூசை செய்து வருகின்றதல்லவா ஆமா நீங்கள் மனம் வாடலாமா வாடக்கூடாது அல்லவா உங்கள் மனம் வாடக்கூடாது அப்பேற்பட்ட உங்கள் மனம் நிறைவாக உங்கள் மனைவி வயிற்றில் திருவயத்திலே பிறவாத பிள்ளையாக
ரெட்டியார்பட்டி நன்னகரத்தில் அருள் பாலித்து வரும் ஆண்டவன் ஈசன் சுடலை ஆண்டவன் ராசல் முன்பதாக 21 பந்தி தேவாலயுடைய ஆலயத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் பூஜை ஆரம்பமாகின்றது. அந்த பூஜை ஆரம்பமாகின்ற நேரத்தில் இங்கு ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் அப்படியே உட்காந்துக்காங்க. உங்கள் வேண்டுதலை அப்படியே செலுத்தலாம். நீங்கள் எந்திரிச்சேன்னா பெண்ணாளர் காலுக்கு தெரியாது. ஏன்னா கட்டாள் பிள்ளை பெண்ணாளர் இருக்காங்க, கட்டையாளுக்கள் எங்களை மாதிரி. சரி, வளர்ந்தாலாம் முன்னா நிற்காங்க இந்த மாதிரி. அதனால உட்கார்ந்து இருக்கின்ற பக்தர்கள் அப்படியே உட்கார்ந்து அப்படியே சாமி கும்பிட வேண்டும் என்று சரி உங்களை விழா குழுவினர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால பக்தர்கள் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். நாங்கள் உட்காந்துருவோம், பூஜை அம்மா நாங்கள் உட்காந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, உங்களை மறைக்க மாட்டோம். அதனால் பக்தர்கள் அமைதி காத்து சரி ஆண்டவனை தரிசிக்குமாறு உங்களை பணிமன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஈசனுடைய அருளால் அருளாலே ஐயா பிரம்மரிஷி ரிஷியானவரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனைவி வயிற்றில் பிறவாத பிள்ளையாக உங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக எனக்கு சேவகனுக்கு சேவகனாக சரி ஒரு பிள்ளை ஒன்றுதான் ஒன்று பண்ணி செய்து தாரேன் என்று ஆமா ஆண்டவனர் அருளாலே கங்கை கரை ஓரமாக கடவுள் சிவனாரும் கங்கை கரை ஓரத்தில்